ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே நான் வந்து ராமேஸ்வரம் போன ட்ரிப்பை வந்து ஃபஸ்ட்டு பார்ட் போட்டிருந்தேன். இது வந்து 2வது பார்ட்டு. அதாவது ஃபஸ்ட்டு டே வந்து அந்த ரூமுக்கு வந்தது வரைக்கும் நான் போட்டிருந்தேன். அதாவது சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஈவினிங் எத்தனை மணிக்கு வந்தோன்றதை ஃபஸ்ட்டு பார்ட் போட்டிருக்கேன். இது வந்து 2வது பார்ட்டு. நாங்கள் வந்து ஹோட்டல்லேருந்து ஒரு 6 மணி போல் கிளம்பி ஆட்டோ வச்சுக்கிட்டு இந்த அக்னி தீர்த்தத்துக்கு வந்துட்டோம். இந்த அக்னி தீர்த்தம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வந்து நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், இன்பம் இருக்கும், துன்பம், சந்தோஷம், கஷ்டம், அந்த மாதிரி எல்லாமே கலந்து தான் வாழ்க்கை இருக்கும். அப்படியும் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எப்படா நமக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வருதே, இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தப்பாகவே நடக்குது, எப்படா கடவுளே எனக்கு சரி பண்ணி கொடுப்ப அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா, இந்த தீர்த்த கடலில் நீராடி நம்ம அந்த 23 தீர்த்த கிணறுலேயும் நீராடிட்டு நம்ம ராமநாதீஸ்வரரை கும்பிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையான மாற்றம் வரும். அதை வந்து அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ராமாயணத்தில் ராமரே வந்து இங்கே வந்து அவர் செஞ்ச அந்த ராவண வதம் இருக்கும் இல்லையா, ராமாயணத்தில் அந்த ராவணனை வந்து வதம் பண்ணிவிட்டு இங்கே தான் வந்து இந்த அக்னி தீர்த்தத்தில் குளித்து அவர் வந்து அவர் செஞ்ச தப்பை வந்து சரி பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் வந்து சொல்லுது. அதனால தான் வந்து நமக்குமே வந்து வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை வந்து நம்மளாக பண்ணியிருக்க மாட்டோம். எல்லாரும் சொல்கிற மாதிரி முன்பிறவியில் செஞ்ச கர்மா வினைகளாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடிட்டு முன்னோர்களுக்கு இங்கே பாருங்கள் அதை கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள், தர்ப்பணம் பண்ணுறாங்க. அதாவது வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற முன்னோர்கள் வந்து இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பேர் முதல் வருஷம் மட்டும் நம்ம திதி கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் திதி கொடுக்க மறந்துருக்கலாம், இல்லை அதை கொடுக்காம போயிருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அது தடைப்பட்டு கூட இருந்திருக்கலாம். அப்பேற்பட்டவங்க இந்த இடத்துல வந்து பிண்ட தர்ப்பணம் பண்ணுறாங்க. பிண்ட தர்ப்பணம்னா அங்கே வந்து ஐயர் வந்து அரிசி மாவும் கொஞ்சமாக எள்ளும் கலந்து வச்சுருக்காரு. அதை வந்து நம்ம கையால் உருண்டை பிடிச்சு வச்சு அவர் சொல்கிற மந்திரங்கள் நம்ம கூடவே சொல்லி அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து கடலில் கரைச்சிட்டு அப்புறம் கோமாதாவுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்துட்டு நம்ம கடலில் கரைச்சிட்டு தலை முழுகிட்டு வந்துட்டால் நமக்கு வந்து முன்னோர்களுக்கு ஒரு நம்ம கையால் அந்த தர்ப்பணம் பண்ணும்போது அவங்களோட ஆசை நமக்கு கிடைக்குன்றத நிறைய புராணங்கள் சொல்லுது. நிறைய பேரும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் 23 கிணறுல தீர்த்தவாரி நடத்திட்டு, அதாவது தீர்த்தம் நமக்கு மொண்டு ஊற்றுவாங்க இல்லையா அந்த பக்கெட்டில், அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தனுஷ்கோடிக்கு கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பும் போது ஒரு 12 மணி போல் நாங்கள் ரூம் வந்து வெக்கேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தனுஷ்கோடிக்கு வந்தோம். போகிற வழி முழுக்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா அது வந்து கடல் 2 பக்கமும் கடல் இருக்கும், நடுவில் கார் போயிட்டுருக்கோம். அப்போ காரில் போகும்போதே நிறைய இடங்கள் வந்து சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அங்கே வந்து இன்னும் நிறைய இந்த போகிற வழியிலே வந்து இந்த ஒரு 12 மணி போல் நல்ல வெயிலும் இருக்கும், கொஞ்சம் ஈர காற்றும் அடிக்குதுங்க இல்லையா. அதாவது இந்த பக்கம் பீச் இருக்கும்போது அதோட காற்று வீசும்போது அந்த காற்றுல வந்து நமக்கு மணலும் அப்படியே கார் முன்னாடி தெரிக்கிறது. அதுக்கப்புறம் கடல் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்காமல் நம்ம கார் வந்து கடல் பக்கத்துலேயே போகிற மாதிரி இருக்கும். தனுஷ்கோடிக்கு போகும்போது நிறைய வந்து டூரிஸ்ட் பஸ்ஸு, அதுக்கப்புறம் டூரிஸ்ட் வேனு, அதுக்கப்புறம் காரு, இந்த மாதிரி நிறைய ஜீப்லலாம் நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. நாங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது இந்த மாதிரி குடிசையெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் வந்து அங்கே வாழ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே அந்த தென்னை ஓலை போட்ட அந்த குடிசை தான் வந்து கட்டியிருக்காங்க. மக்களுமே அதில் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் மத்தியானம் போகும்போது ஒரு சிலர் வெளியில் தெரிஞ்சாங்க, அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து ரொம்ப நாங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது வந்து எங்களுக்கு அங்கே ஒரு சாப்பாடு கடை கூட இல்லை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சாப்பிட்றதுக்குன்னே ஒரு ஜங்ஷன் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நிறைய சாப்பாடு கடை இருக்குது. அதாவது மீன் சாப்பாடு, வெஜிடேரியனும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிட்டோம், நான்வெஜ் சாப்பிட்ல. ஏன்னா முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் பண்ணோம் இல்லையா, அதனால் அன்றைக்கி சாப்பிடக்கூடாது, அதனால் நாங்கள் சாப்பிட்ல. மதியானம் லஞ்சு வந்து நமக்கு வந்து தனுஷ்கோடியிலே கிடைக்குது. யாராவது பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படியும் அந்த கோவிலை முடிச்சுட்டு உள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளில
வர்றதுக்கு, அதாவது அந்த சிவபெருமானை பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு 11 மணி 12 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தனுஷ்கோடி வந்தீங்கன்னா தனுஷ்கோடியிலே நீங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி நிறைய கடல் அலைகள்லாம் பார்க்கலாம். பக்கத்துலேயே இருக்குது இல்லையா? அதே கார் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் போச்சு. அப்படியே நான் எடுத்துக்கிட்டே வந்தேன். நீங்களும் பாருங்கள். எப்படி சொல்கிறது, அந்த அந்த ராமேஸ்வரம் பயணம்னும் போது எனக்குள்ள ஒரே சந்தோஷம் தான். ஏன்னா நிறைய பேருக்கு எல்லா விஷயங்களும் இருந்தாலும் ஒரு சில இடங்களுக்கு வந்து கடவுள் கூப்பிட்டா மட்டும்தான் போக முடியும். அப்படி ஒரு இடம் தான் ராமேஸ்வரம் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு 2-3 வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் போகணுன்னு. ஆனால் எனக்கு அந்த டைம் வந்து அமையவே இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து 2 பொம்பளை பசங்க. ஸோ அவங்களோட அந்த மந்த்லி வர அந்த விஷயத்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி தான் நாங்கள் போனோம். எந்த ஒரு இடத்துக்கு இப்போ கோவில்லாம் வந்து நாங்கள் பிளான் பண்ணுறோன்னா கண்டிப்பாக 3 பேர் இருக்கிறதுனால அந்த நாட்களை வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டு தான் பார்த்துட்டு தான் போனோம். அப்படி தள்ளி 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 எனக்கு வந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ராமேஸ்வரம் போகிறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து அந்த 23 தீர்த்த கிணத்துல குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் சிவபெருமானை போய் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்பனே ஈசா இறைவா, என்ன நான் தப்பு பண்ணியிருந்தாலும் இதுக்கு முன்னாடி பிறவிலையும் இப்போ இருக்கிற இந்த ஜென்மத்திலையும் நான் ஏதாவது தப்போ தவறோ எது பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிருப்பா. இந்த நிமிஷம் உன் ஆலயத்திலேருந்து நான் வெளியில் போகும்போது எனக்குள்ளே இருக்கிற அந்த பாவ கணக்கெல்லாம் கழிச்சிடுப்பா. ஏன்னா இனி வரும் நாட்களில் நான் எந்த தப்பும் செய்யவும் கூடாது, எந்த தவறும் செய்யக்கூடாது, யாருக்கும் எந்த பாவமும் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த சிவபெருமானை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா அம்பாள் இருப்பாங்க. அம்பாளையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம்னாக்கா நமக்கு ஒரு பிரசாதம் கொடுத்தாங்க. அதாவது லட்டு கொடுத்துட்ருந்தாங்க. அன்றைக்கி வந்து வியாழக்கிழமை நாங்கள் போகும்போது அப்போ வந்து லட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த பிரசாதையும் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து டிஃபனை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டோம். எதுக்கு சொல்கிறேன்னா, கடவுள் வந்து எல்லாருக்கும் எல்லாம் வச்சு தான் நம்மளை படைச்சிருப்பார். நான் வந்து நல்லவன் நல்லவன் நம்மளை சொல்லிக்கிட்டாலும் நமக்குள்ளே நான் நல்லவன்னு நம்ம வந்து உணர்ந்தாலும் வெளி உலகத்துக்கு நம்ம வாழ்க்கை வரும்போது எத்தனையோ பேருக்கு நமக்கு தெரியாமையே நம்மளை ஏதாவது ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாங்க, நம்மளை திட்டியிருப்பாங்களா. நம்மளுமே ஏதாவது ஒரு சும்மா போயிட்டே இருக்கோம், லேசாக யாராவது வண்டியில் இடிச்சிட்டா கூட நம்ம உடனே அவங்கள வந்து திட்டிடுவோம். ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையை திட்டிடுவோம். அதுவுமே ஒரு பாவ கணக்கு தானே. அதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்ட தான் நம்மளோட கணக்குகள்லாம் வந்து குறையும். இப்போ ஒரு கோவில் ஒன்று அங்கே கட்டிகிட்ருக்காங்க. இன்னும் அது வந்து எந்த சாமியும் பிரதிஷ்டைலாம் பண்ணலை. கொஞ்சம் அப்படியே டிராஃபிக்காக தான் இருந்தது. அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருந்தோம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அங்கே வந்து நிறைய சாப்பாடு கடை இருக்குதுன்னு. அந்த இடம் தான் இப்போ வந்து லைட் ஹவுஸும் ஒன்று கட்டிகிட்ருக்காங்க. 2 வருஷத்தில் நல்ல மாற்றம் தான். நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தானே அது. அப்போது நாங்கள் போகும்போது கடைகள்லாம் எதுவும் இல்லை. அப்போ வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாமே. இப்போ தான் வந்து இந்த மாதிரி ரொம்ப நிறைய ஒரு இதெல்லாம் பண்ணி ஃப்ரீயாக எல்லோரும் நின்று பார்க்குற மாதிரி ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. ஆனால் வந்து நல்ல ஒரு காற்று, அதாவது நம்ம வீட்டில் வந்து ஒரு 10-15 ஃபேன் போட்டால் கூட நமக்கு அவ்வளோ காற்று வராது. 15 ஏசி வச்சா கூட அந்த சில்னஸ் காற்று வரவே வராது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த தனுஷ்கோடியோட அந்த லாஸ்ட் இருக்கிற அந்த இடத்துல கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லோரும் ஒரு தடவை ராமேஸ்வரம் போகணும். ராமேஸ்வரம் பார்த்துட்டு அந்த ராமநாதீஸ்வரரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தனுஷ்கோடிக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. எல்லாமே ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த தனுஷ்கோடி. இந்த பக்கம் கடல் அமைதியாக இருக்கும், இந்த பக்கம் அலை அடிக்கும். அதுதான் அங்கே ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி பார்த்து இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து அந்த இதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, இப்போது கோவிலுக்குள்ளே போனதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். அடிக்கடிக்கு இந்த நடுவில் வேறு கிளிப்பிங் வரும்போது அடுத்த விஷயம் வந்து தோண ஆரம்பிச்சிடுது. எதுக்கு சொல்லனா, ராமேஸ்வரம் வந்து எல்லாரும் வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு தான் அங்கே போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. அங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு மிக 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 நல்ல கருணை உள்ளம் கொண்டவர் அந்த சிவபெருமான். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு மனுஷன் எவ்வளோ தப்பு தவறுகள் பாவங்கள் எவ்வளோ செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதையும் மன்னிக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்காருன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாதீஸ்வரர் தான் அதை வந்து கண்டிப்பாக செய்வார். எல்லாரும் நம்பிக்கையோடு யாருக்காவது வாழ்க்கையில் மாற்றமே வரலை, மாற்றம் வரணும் வந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படியாவது அடித்து பிடிச்சி ஒரு 3 நாள் ஆகும் இல்லையா போயிட்டு வரேன், அந்த ஒரு பயணத்தை ரெடி பண்ணி நீங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் போயிட்டு வந்தால்.
நான் வந்து இப்போ இந்த வீடியோ பேசும்போது 1 வாரம் ஆயிடுச்சு நாங்கள் போயிட்டு வந்து. அதுக்குள்ளவே சில நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு நடந்திருக்கு. ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயமும் கடவுளுக்குன்னு செய்யும்போது, எந்த கடவுளும் ஒரு பக்தன் செய்கிற எந்த பூஜையாக இருக்கட்டும், எந்த ஒரு வேண்டுதலாக இருக்கட்டும், எந்த ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், அவர் வாங்கி சும்மாவே இருக்க மாட்டார். அந்த கடவுள் வந்து கண்டிப்பாக அந்த பக்தனுக்கு எல்லா வித பலன்களும் கொடுப்பாரு. ஆனால் ஒரு சிலருக்கு சீக்கிரம் கொடுப்பார், ஒரு சிலருக்கு கொஞ்சம் தள்ளி தருவார், சில பேருக்கு கடைசி காலத்தில் கூட அதனுடைய பலன் கிடைக்கும். எப்படியாவது நம்ம செய்கிற பூஜையை எந்த கடவுளும் அப்படியே பெண்டிங்கில் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க வந்து நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பாங்க. அதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, தனுஷ்கோடி லாஸ்ட்டு இப்போ வந்து நிறைய கடைகள்லாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் மக்கள் வந்து ரிஸ்க் எடுத்து உள்ளெல்லாம் இறங்குறாங்க. நாங்கள்லாம் அந்த மாதிரிலாம் இறங்க மாட்டோம். எங்கே என்ன ரூல்ஸ் போட்டுக்கிறாங்களோ அதை மட்டும் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். ஏன்னா தேவையில்லாத நம்ம ரிஸ்க் எடுத்துட்டு மறுபடியும் அங்கே எங்கேயாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம்னாக்கா ஒரு வழிக்கு விழுறோம். இல்லாட்டி ஏடாகூடமாக இப்போல்லாம் நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இயற்கைக்கு மாறாக நிறைய அசம்பாவிதங்கள்லாம் நடக்குது இல்லையா? திடீர்னு பார்த்தா கடல்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அப்படியே அடிச்சுட்டு போயிடறாங்க. ஏன்னா இங்கே நிறைய கல் கொட்டியிருக்காங்க. அது உள்ளே இறங்கக்கூடாது, ஆனால் மக்கள் வந்து இறங்கிட்டு தான் இருக்காங்க. அது வந்து கவர்மெண்ட்டே நமக்கு சொன்னாலும் நம்ம ஒரு சில மக்கள் அதை கேட்கவும் மாட்டாங்க. அது மாதிரி ஒரு சிலர் மாட்டிக்கிறாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இது மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. அந்த சிற்பியோட வேலைப்பாடு உள்ள அந்த பொருட்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் மாங்காய், வெள்ளரிக்காய், பைனாப்பிள் இதெல்லாம் வந்து கட் பண்ணி விற்கிறாங்க. அந்த தாகம் எடுக்கும் இல்லையா, பீச்சுன்னாவே கொஞ்சம் அந்த அந்த உப்பு காற்று அந்த தண்ணிக்கு வந்து கண்டிப்பாக தாகமாக இருக்கும். அதுக்கு சரி செய்கிற மாதிரி தான் இங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. மாங்காய், பைனாப்பிள், வாட்டர்மெலன், அதுக்கப்புறம் பப்பாயா இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலை, அந்த பொட்டுக்கடலை இருக்குது இல்லையா, அதெல்லாம் பேக்கெட்டில் விற்கிறாங்க. வேணுன்றதை வாங்கி சாப்பிட்லாம். நாங்கள் வந்து பைனாப்பிள் தான் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு நம்ம வர வழியில் பார்த்திங்கன்னா, முன்னாடி காலத்தில் வந்து அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி வரும்போது தான் இந்த இடத்துக்கு போனோம். எல்லாருக்கும் இந்த இடம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் வந்து இந்த பிரிட்ஜு மாதிரி போட்டிருக்காங்க மக்கள் நடக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி நாங்கள் போகும்போது இல்லை. இது வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல நிறைய கடைங்கள்லாம் வச்சுருக்காங்க. இது எந்த இடம்னா, முன்னாடி தனுஷ்கோடியில் வந்து ஒரு வியாபார ஸ்தலம், பெரிய ஒரு ஊரே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு தடவை புயல் வரும்போது எல்லாம் அடிச்சிடுச்சு போயிடுச்சு. அதாவது மக்கள்லாம் அடிச்சிட்டு போயிட்டாங்க கடலுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடம் தான் இது. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சர்ச்சுங்களாம். அது வந்து இப்போ அப்படியே எவ்வளோ இயற்கை சீற்றம் வந்தாலும் இந்த பில்டிங் வந்து இவ்வளோ தூரம் நின்றுட்டுருக்கு. எனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இந்த இடத்துல எவ்வளோ பேர் எவ்வளோ ப்ரேயர்ஸ் பண்ணியிருப்பாங்க. தன்னோட சந்தோஷத்தையும் சொல்லியிருப்பாங்க, கஷ்டத்தையும் சொல்லியிருப்பாங்க. அது அத்தனையும் அந்த இடம் வந்து எல்லாத்தையும் உணர்ந்துட்டு இன்னமும் அந்த இடம் அப்படியே நின்றுட்டுருக்கு. அது உள்ளெல்லாம் போக விடுறதில்ல இப்போது. சுற்றி வந்து நமக்கு பிரிட்ஜு மாதிரி கட்டி விட்டுருக்காங்க நடக்கிறதுக்கு. அதனால் நம்ம மேலே இருந்து தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி நிறைய கடைகள் வச்சுருக்காங்க. நம்ம கிஃப்ட் ஐட்டம்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த சிற்பியில் செஞ்ச அந்த கண்ணாடி, இந்த மாதிரி வீட்டுக்கு டெக்கரேட் பண்ணுற பொருளெல்லாம் இருக்குது. இது 2, 3 வீடு போல் இருக்குது. இந்த பக்கம்லாம் நாங்கள் போகலை. அதுக்கப்புறம் அந்த சர்ச்சுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது போகிற மாதிரி. அந்த இடத்துலையும் பீச் இருக்குது. இதை பாருங்கள், அப்படியே நான் அந்த சர்ச்சை சுற்றி எடுத்தேன். இவ்வளோ தான் இருக்குது. இது உள்ளெல்லாம் பார்க்க விடுறதில்ல. ரொம்ப அந்த இடத்துக்கு நிற்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஏன்னா எவ்வளோ பேர் அங்கே நின்று ப்ரேயர்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா,
இப்போ நம்ம கோவில்களுக்கெலாம் போய் வேண்டுறோம்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து அப்போத்தி மக்கள் வந்து அங்கே வந்து கோவிலாக வந்து அவங்க ப்ரேஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அதை நினைக்கும் போது ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. எனக்கு வந்து இந்த கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பக்தி பண்ணுறது எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அங்கே இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் பீச்சுக்கு போகிற அளவுக்கு இடம் விட்டுருக்காங்க. கொஞ்சம் அது வெயில் நேரன்றதுனால வீடியோ வந்து கரெக்டாக எடுக்க முடியல. இதை பாருங்கள், அந்த கேப்பில் தான் வந்து உள்ளே பீச்சுக்கு போகிற வழி பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, நிறைய கடைகள். அதுக்கப்புறம் அந்த சர்ச்சுக்கு பின்னாடி இந்த மாதிரி சின்னதாக ஒரு வழி இருக்குது. அங்கே தான் வந்து நேராக பின்னாடி பக்கம் இருக்கிற பீச் வந்து பார்க்க விடுறாங்க. அங்கே வந்து நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. அங்கே என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ஸுன்னா, அப்படியே நம்ம அந்த தனுஷ்கோடியை லாஸ்ட்டில் வந்து நம்ம பீச்சில் இறங்க முடியாது. பட் போகிற வழியில் இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள் வந்து மக்கள் வந்து இறங்கி பீச்சில் போய் கால் நனைச்சிட்டு வராங்க. அந்த மாதிரி இடம் தான் அந்த சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன வழி இருக்குது. அங்கே தான் வந்து அது வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக மாற்றிருக்காங்க. இங்கே வந்து அலைகள்லாம் பெருசு பெருசாக வருது. அதே மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம்னாக்கா நம்ம மேலேயே வந்து அலை அடிச்சுட்டு போயிடுறது. அந்த தண்ணி வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி தான் மேலே அடிச்சிடுச்சு. ஃபுல்லாக அதோட மண்ணோடு கலந்து வருது அந்த தண்ணி அலை. நம்ம மற்ற இடங்கள்லாம் தண்ணி மட்டும்தான் வரும். இந்த இடத்துல அந்த மணலோடு சேர்த்து மேலே அலை அடிக்குது. நல்லா இருந்தது. ஆனால் அந்த ஏன்னா இது வரைக்கும் நம்ம பீச்சில் காலை தான் நினைப்போம். அந்த இடத்துல மேலேயே தண்ணி அடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் கிளம்பி வந்து அடுத்த நாள் எங்கே போனோம் அப்படின்னா, நாங்கள் வந்து உத்திரகோசை மங்கைக்கு தான் போனோம். அதை பாருங்கள், அந்த அந்த பக்கம் திரும்பினா நேராக ஒரே ஸ்ட்ரெயிட் தான் உத்திரகோசை மங்கை. இந்த வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து அடுத்த வீடியோ வந்து உத்திரகோசை மங்கை வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸ் பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகேங்க, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற விஷயங்கள் ஏதாவது தப்பாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் வந்து சரி பண்ணிக்கிறேன். ஓகே, பை, தேங்க்யூ.